ஈரான் இஸ்ரேல் இடையேயான போரில் குவைத் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் அங்கு பணிபுரிந்த தமிழர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போரில் உயிரிழந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவரின் உடலை சொந்த ஊர் கொண்டு வர கோரி மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் 30 நாட்களை கடந்துள்ள நிலையில் போர் பதற்றம் உச்சமடைந்துள்ளது. ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டுள்ளார். இதனால் எளிதில் ஈரானை வீழ்த்திவிடலாம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைத்தன. ஆனால் இரு நாடுகளுக்கும் ஈரான் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் குவைத்தின் மின் உற்பத்தி மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்து உள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரைச் சேர்ந்த சந்தான செல்வம் என்பவர் குவைத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். இவருக்கு கௌசல்யா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் சூழலிலும் சந்தான செல்வம் தொடர்ந்து பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் கௌசல்யாவை தொடர்பு கொண்ட இந்திய தூதரக அதிகாரிகள் சந்தான செல்வம் உயிரிழந்ததாக தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த தகவலை கேட்ட கௌசல்யா அதிர்ச்சியில் உறைந்தார். குவைத்தின் மின் உற்பத்தி மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் சந்தான செல்வம் உயிரிழந்ததாக வெளியான செய்தி அறிந்து அவருடைய உறவினர்கள் சோகத்தில் மூழ்கினர். உயிரிழந்த தனது கணவரின் உடலை சொந்த ஊர் கொண்டு வர உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கண்ணீருடன் கௌசல்யா மனு அளித்தார். நான் மட்டும்தான் இருக்கேன். என்னால வேலை வெட்டி ஒண்ணுமே பார்க்க முடியாது. அதுகளை வச்சு நான் என்னட்டதே காலம் பண்றது தெரியல. என்ன வேலைக்கு இங்க போனாரு? லேபராது. உங்களுக்கு எத்தனை மணிக்கு தகவல் தெரியும்? என்ன சொன்னாங்க? போன் அடிச்சாங்க. போன் அடிச்சு நீங்க யாருன்னு கேட்டாங்க. நான் ஒய்ஃப்னு சொன்னேன். அவங்க அம்மா இல்லையான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னேன். இது மாதிரி லேசாவே அடிபட்டிருக்கு, நாங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. சொல்லிட்டு வச்சுட்டாங்க. நான் அழுதேன். அதோட அழுவமே டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் போன் பண்ணேன். அவங்க போனை எடுக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு இறந்து போயிட்டாங்கன்னு தெரியும். குவைத். எனக்கு பிள்ளைய 2 பிள்ளைகளை வச்சு என்னால வேலை வெட்டின்னு பார்க்க முடியாது. விவசாயம் இருந்து என்ன படிச்சது 12 என்னையாரா பிள்ளைகளை வச்சு காப்பாற்ற முடியாது. பார்த்து நீங்க ஏதாச்சும் பண்ணணும். கணவரை இழந்த கௌசல்யா கதறி அழுத காட்சி காண்போரை கண் கலங்க வைத்தது. போரில் கணவரை இழந்து கை குழந்தைகளுடன் தவிக்கும் கௌசல்யாவிற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குண்டு போட்டதுல அதனுடைய பகுதி ஒண்ணு தெரிச்சு இவர் மேல விழுந்து அதுல இறந்ததா தகவல் சொல்றாங்க. இப்ப அவருடைய பூத உடல் வரணும். குழந்தைங்க ஒரு பையனுக்கு 4 வயசு, ஒரு பொண்ணுக்கு 2 வயசு. வாழ்றதுக்கே ஒரு சரியான ஒரு சூழல் இல்லாம இருக்கிறாங்க. சரியா அவங்களுக்கு முதல்ல பூத உடலை கொண்டு கொடுக்கணும். தகுந்த நிவாரணம் கொடுக்கணும். அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த கிராம மக்கள் சார்பாக எல்லாருடைய நான் மேற்காசிய போரில் இதுவரை 8 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் போரில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.